ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு சன்கண்ணூரோட அப்டேட் தான். சன்கண்ணூர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த பிக்சரில் இந்த வீடியோவில் வரதை பாருங்கள். இது வந்து என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, அதை மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுது. வாயை திறந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு இதாகிட்டுருக்கு. இது நம்ம ஃப்ரெண்டோட பேர்டு தான். அவர் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அதை வாங்கியிருக்காரு. வாங்கி நல்லா ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. மேல் ஃபீமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சிக்கான மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு டீஹைட்ரேட் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரால் பேசிக்காக கொடுக்கறது. அதை நம்ம இந்த கிளைமேட் இஷ்யூனால இருக்கலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணியாச்சு. அப்புறம் பூ செக் பண்ணி பார்த்துட்டு அதுவும் கிளியரு. நெக்ஸ்ட்டு அப்புறம் ஃபைன் பண்ணி பார்த்தோமா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பிரச்சனையே அதோட மூக்கு தான். அந்த மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா அந்த வீடியோவில் ஜூமில் பாருங்கள், மூக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. சில கோல்டு பிடிச்ச போர்டு வந்து தும்பும் கர்னு ஒரு சவுண்ட் வரும். இதுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு அடைச்சி மூக்கில் வந்து அடைச்சதுனால அது வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணவே முடியல. வாயை திறந்து மூடி உட்காந்துருச்சு. சிட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பட்டக்ஸை தூக்கின மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தது. அப்புறமேல் பார்த்தா இது வந்து சிம்டம்ஸ் வந்து இது என்னன்றதை ஃபைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் அந்த மூக்கில் அடைச்சிருந்ததை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணி அதை விட்டதுக்கு அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் நார்மலாக ஆகிடுச்சு. அப்புறம் வந்து உக்காந்துது. அப்புறமேல் அந்த இதை எடுத்து விட்டதுக்கு அப்புறமேல் தான் அது வந்து தும்ப ஆரம்பிச்சுது. கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. அப்புறம் தும்ப ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மைனூட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து சில இது டீஹைட்ரேட் பிரச்சனைனாலே வந்து பார்த்திங்கன்னா வாயை திறந்து மூடும். பட் இருந்தாலும் இந்த கோல்டு பிரச்சனை வந்ததுன்னா நல்லா கருன்னு சவுண்டு வரும். சில பேர்ட்ஸ் தும்பும். சில இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதோட பீக்ஸையும் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேர்டு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. பட் இதனால் ஒரு பேர்டு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பீக்ஸை வந்து மெயினாக நோட் பண்ணுங்கள். சில பேர் வந்து அந்த ஏதாவது பீக் உடஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. பட் இது மாதிரி அடைச்சிருக்கான்றது டக்குன்னு சடனாக தெரியாது. இது வந்து லார்ஜ் பேரட்ஸ், அந்த கிரே பேரட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் மூக்கு அடைச்சிரும். அந்த லெவலில் வந்து ப்ராப்ளம் வரும். கோல்டு வந்ததுன்னா பார்த்திங்கன்னா அது மாதிரி கட்டி இதாகி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேர்டு கோல்டு தான் சிக்காயிருக்கு. இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்ததில் அப்டேட் பண்ணுறேன். இது என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆகிருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல் ஒரு சில மெடிசன்ஸ் அது இதுன்னு கொடுத்துட்ருப்பாங்க. பட்ஸ் ஒரு பேர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளத்தான சிக்காக இருக்குன்றது கரெக்டாக மானிட்டர் பண்ணினீங்கன்னா தான் அதுக்கு உண்டான சொல்யூஷனை கரெக்டாக கொடுக்க முடியும். தேங்க்யூ. பாய்.